ஹாய் லேர்னர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா எப்படி ஒரு வேர்ட்ப்ரெஸ் சைட்ஸை வந்து பேக்கப் எடுக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் பேக்கப் எடுக்கிற எப்படின்னு பார்க்குற முன்னாடி ஏன் பேக்கப் எடுக்குன்னு பார்த்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுதான் என்னோட வெப்சைட்னு வச்சுக்கிறோம். நான் வந்து நம்ம வந்து நிறையா வெப்சைட்டில் வந்து நிறையா ஒர்க் பண்ணியிருப்போம். திடீர்னு பார்த்தீங்கன்னா சைட்ஸ் வந்து கிராஷ் ஆயிரும். ஸோ வி வாண்ட் டு டேக் பேக்கப் எடுத்து வச்சுட்டு எப்பவுமே நம்ம சேஃப்டியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த மெயின் பர்பஸ் ஃபார் டேக் பேக்கப். ஓகே, நம்ம எப்படி பேக்கப் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸில் போய்ட்டு ஒரு பிளக்கின் இன்ஸ்டால் பண்ணோம். ஓகேங்களா, இதுதான் நம்மளோட வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்ட் சைட்டு. இப்போ பிளக்கினில் போய் ஆட் நியூ பிளக்கின் கொடுத்துக்கோங்க. இந்த பிளக்கின் நேம் என்னன்றதுன்னா அப்ட்ராப் வேர்ட்ப்ரெஸ் பிளக்கின். ஓகேங்களா, இன்ஸ்டால்லாம் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் ஆகிருக்கு. நான் இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் வேர்ட்ப்ரெஸ் பிளக்கின் அண்ட் ஃப்ரீ தீம்ஸ் எல்லாமே சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் புக்ஸ் இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இது எல்லா டூல்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரிஜினலாக யூஸ் பண்ணது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல்ஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸ். ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃப்ரீயாகவே இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறையா கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் போய் அந்த லிங்க்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஓகே, நவ் பேக். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே வருவோம். பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிருக்கு. என்னுடைய நெட் ஸ்லோலன்றாலும் இன்ஸ்டாலிங் ஆகிருக்கு. 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஒரு பிளக்கின் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரிவ்யூஸ் பாருங்கள். ரிவ்யூஸ் வந்து 5 ஸ்டார் இருக்குது. அந்த பாருங்கன்னா இந்த பிளக்கின் வந்து ரிவ்யூ வந்து 3 மில்லியன் ஆக்டிவ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. நான் சஜஷன் பண்ணுறேன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாங்க. இந்த பிளக்கின் இல்லை, நீங்கள் வேறு எந்த பிளக்கின் யூஸ் பண்ணாலும் இந்த இடத்துல போய் ரிவ்யூஸ், அதாவது இந்த பிளக்கினோட ரிவ்யூஸ் பாருங்கள். ரிவ்யூஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 0 ரிவ்யூவில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்டார் ரிவ்யூ, 3 மில்லியன் ரிவ்யூ இந்த மாதிரி இருக்க பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகேங்களா. ஓகே, நம்ம இப்போ பிளக்கின் வந்து இன்ஸ்டால் ஆச்சு. நான் ஆக்டிவேட் கொடுத்துருங்க. ஓகே, நம்ம பிளக்கின் இப்போ வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போங்க. பிளக்கின் இதான் நம்ம பிளக்கின். இந்த பிளக்கினில் போய் செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போய் இப்போ பேக்கப் நவுன்ற ஆப்ஷன் கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஆல் ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்க எல்லா ஆப்ஷனையும் சூஸ் பண்ணுங்க. பேக்கப் நவு கொடுத்துருங்க. பேக்கப் ஆகிருக்கு நம்ம ஃபைல் வந்து. பேக்கப் ஆகிருக்கு. நீங்கள் இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆன்லைன் மார்க்கெட்டிங், மேக் மணி ஆன்லைன் இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க, ப்ளஸ் வந்து வேர்ட்ப்ரெஸ், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இதெல்லாம் இன்னும் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வீடியோ அண்டு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்ஸ் வீடியோ அண்ட் வந்து வேர்ட்ப்ரெஸ் எப்படி லேர்ன் பண்ணுறேன், வேர்ட்ப்ரெஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் பண்ணியிருக்கேன் எப்படியெல்லாம் இது பண்ணுறேன்னு. உங்களுக்கு இதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பெல் பட்டனே எழுதுக்கோங்க. ஓகேங்களா. இந்த சேனலில் இருக்க அதர் வீடியோஸ் பார்க்கணும்னா இப்போ பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். வேர்ட்ப்ரெஸில் வந்து A to Z வேர்ட்ப்ரெஸ் சைட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டில் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேர்ட்ப்ரெஸ் ரிலேட்டடாக இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்கிறதுனால இது வந்து டைம் எடுத்துக்கிறது. ப்ளஸ் வந்து நம்மளோட ஃபைல்ஸ் வந்து கூட இருந்தால் அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டைம் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டிங்ஸில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணல. இந்த செட்டிங் ஆப்ஷன் எப்போ யூஸ் பண்ணணும் நான் உங்களுக்கு அடுத்து சொல்லித்தரேன். சாரி ஃபார் இன்டர்ப்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து மொபைல் இன்டர்நெட் வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுனால என்னுடைய பேக்கப் ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு சரியான இதில் கைட் பண்ண முடியல. சாரி ஃபார் இன்டர்ப்ட்.
பட் ப்ரொசீஜர் இதுதான். நீங்கள் பிளகின்ல போய் இந்த பிளகின் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த பிளகின் பேர் வந்து அப்ட்ராஃப்ட் இருக்குன்னு சொன்ன மாதிரி அந்த பிளகின் பேர் வந்து அப்ட்ராஃப்ட். நீங்கள் அங்கே போய் செட்டிங்ஸில் போய்ட்டு பேக்கப் நோன்னு கொடுத்தீங்கன்னா அது ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து பேக்கப் ஆயிரும். ஒன்ஸ் நீங்கள் பேக்கப் ஆனவுடனே இந்த இடத்துல வந்து ரெஸ்டோர்னு யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போ பேக்கப் ஆக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல சைட் வந்து நல்லா ஒர்க் ஆகிருக்கு. எப்போ நம்ம சைட் சில நேரங்களில் 404 எரர் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சைட்டை ஓப்பன் பண்ணுவோம், நம்ம சைட் வந்து இந்த மாதிரி 404 எரர் காமிக்கும். சில நேரங்களில் கூகுள் வந்து நம்ம சைட் வந்து இப்படி இண்டெக்ஸ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து நம்ம பேக்கப் இதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரியான அப்நார்மல் சுவிட்சஸில் வந்து நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. 404 எரர் காமிக்கும், சைட் ஓப்பன் ஆகுது, நமக்கு என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறது எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி டயத்தில் போய்ட்டு நம்ம அந்த பிளகின் வந்து ஏற்கனவே ஆக்டிவேட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தோம்னா அதை உடனே டக்குன்னு ரீஸ்டோர் நவுன் கொடுத்துட்டு அதை வந்து இது பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுதான் அந்த பிளகினோட மெயின் பர்பஸ் ஆஃப் யூசேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு வந்து பேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் அது இப்போ பேக்கப் பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் ஆப்ஷன் இருக்கா, ரெஸ்டோர் கொடுத்தா ரெஸ்டோர் ஆகும். இதான் இப்போ நம்ம சைட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ரீஸ்டோர் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா நான் பேக்கப் எடுக்கிற எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி காமிச்சிட்டு உங்களுக்கு போய்ட்டுன்னா உங்களுக்கு புரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்ம சைட்டு. நான் என்ன பண்ணுறேன்னா என் சைட்டில் போய்ட்டு பேஜஸில் போய்ட்டு ஹோம் பேஜை எரேஸ் பண்ணி விட்றேன். உங்களுக்கு நான் இப்போ டெமோ காமிக்கிறக்கானே உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இதான் என்னுடைய ஹோம் பேஜ். ஹோமில் போய் ட்ராஷ்னு கொடுத்துட்டேன். ட்ராஷ்னா எரேஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ எரேஸ் ஆகிடுச்சு. எரேஸ் ஆனோட என்னுடைய பேஜை வந்து ரீலோட் பண்ணி பார்க்குறேன். ரீலோட் பண்ணி பார்த்தா அந்த ஹோம்ன்ற பட்டன் காணுமா, முன்னாடி பிளாக் டூல் இருந்துச்சு, ஹோம் இருந்துச்சு, அதை காணும். இப்போ நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து நம்ம ரிட்ரை பண்ணோம். அதே நம்ம போயிட்டு நம்ம ஒரு பிளகின் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்க. பிளகினில் போயிட்டு இன்ஸ்டால் பிளகின் போங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பிளகின் இருக்குது பாருங்கள், அப்ட்ராஃப்ட் பிளகின். அந்த போய்ட்டு செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போய் இங்கே ஆல்ரெடி நம்ம பேக்கப் எடுத்து வச்சா இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், ரெஸ்டோர்னு கொடுங்க, ரீஸ்டோர்னு கொடுங்க. ரீஸ்டோர்னு கொடுத்து இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக எல்லாமே சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணல என்னது எரேஸ் ஆச்சு எல்லாமே அதை வந்து பேக்கப் எடுக்கும். நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். ஓகேங்களா? இப்போ உங்கள் ஃபைல்ஸ் பூரா ரீஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரேன். ஒன்ஸ் இது கம்ப்ளீட்டாக ரீஸ்டார்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், ஹோம் பேஜ் வந்து டெலீட் பண்ணோம். ஒன்ஸ் இது கம்ப்ளீட்டாக ரீஸ்டார்ட் பண்ண முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த ஹோம் பேஜ்ன்றது வந்து இங்கே வந்து ஆட் ஆகிடும். ஏன்னா நமக்கு அது வந்து எரேஸ் பண்ணியிருந்தோம். எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை செக் பண்ணோம். ஓகேங்களா? இது வந்து ஒன்ஸ் வந்து வெரிஃபை ஆகிருக்கு. வெயிட் பண்ணுங்கள், ரீஸ்டோர் ஆகிருக்கு. நான் வந்து நிறையா பிளக்கின் யூஸ் பண்ணுறதுனால அந்த இடத்துல பிளக்கின் வந்து லோட் ஆகிருக்கு. நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். எதுக்கு இந்த பிளக்கின் அப்ட்ராஃப்ட் ரிசோர்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ரீ டூல் தான், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எமர்ஜென்சி டேட்டில் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம டேட்டாலாம் கரெக்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக திரும்ப அகைன் நம்ம வந்து கண்டென்ட்லாம் ரைட் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இந்த பிளக்கின் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிளக்கின் வந்து ஃப்ரீ பிளக்கின் தான். இந்த பிளக்கினோட நேம் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து சஜஷன் பண்ணுறேன், அதை போய் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ் அதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சஜஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதையும் போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுக்கு வேர்ட்ப்ரெஸ்ஸில் என்னெல்லாம் டவுட் இருக்குது, உங்களுக்கு வேர்ட்ப்ரெஸ்ஸில் ஏதாச்சும் புரியலை, உங்களுக்கு என்ன டவுட் எதாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கு வந்து வீடியோ மேக் பண்ணுறக்காண்டி ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? நிறைய பேர்
வேர்ப்ரெஸ்ஸில் என்ன டவுட், எந்த டவுட்டாக இருந்தாலும் இந்த வீடியோக்கில் இருக்க கமெண்ட் பாக்ஸில் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்ன டவுட், அதாவது என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த அதுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் தரக்காண்டி நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். நமக்கு இப்போ பேக்கப் ஆகி முடிச்சிருச்சு. நம்ம இப்போ ரிட்டர்ன் ஆப்ஷன் கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இங்கே போய் அகைன் ரீலோட் பண்ணுங்கள். இப்போ அகைன் ரீலோட் பண்ணிடலாம். நமக்கு வந்து ஹோம் பேஜ் வந்து ஈஸியாக ஆட் ஆகிடும். எனக்கே ஆட் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து செட்டிங்ஸில் வந்து சின்ன சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் என்னால் வந்து டக்குன்னு ஆட் ஆகலை. உங்களுக்கு அப்படி இல்லை. நீங்கள் அகைன் ரீஸ்டோர் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல போய் கான்ஃபிகரில் போய்ட்டு இதை போய் ஓகே ஒன்ஸ் ரீஸ்டோர் ஆகிட்டு செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அந்த ஹோம் பேஜ் வந்து ஆட் ஆயிடும். ஓகேங்களா? அகைன் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பேக்கப் எடுக்கிறதுக்கு மறந்துடுவோம். நம்ம வந்து எப்பயுமே பேக்கப் எடுத்துக்கிட்டே வர மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இன்றைக்கி வந்து ஏப்ரல் 19 இன்றைக்கி பேக்கப் எடுத்துருக்கேன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய வெப்சைட் வந்து May 1 கிரேஷ் ஆச்சுன்னு வச்சுக்கிறோம். அப்போ அந்த 10 நாள் நான் ஒர்க் பண்ண வந்து வேஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி எப்படி ஆட்டோமேட்டிக்காக அதுவே பேக்கப் எடுக்கிறேன்னு வந்து இப்போ பார்ப்போம். சேம் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ட்ராஃப்ட் பிளக்கின்குள்ளே போய்க்கோங்க. பிளக்கின்குள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு புரியணுன்றக்காண்டி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து வரேன். ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதனால நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து வரேன். அப்ட்ரா பிளக்கின் போய் செட்டிங்ஸில் போய்க்கோங்க. ஓகேங்களா? நம்ம பிளக்கின் போய் செட்டிங்ஸ் போய்க்கலாம். மேலே போய் செட்டிங் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. செட்டிங் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போய்ட்டு ஃபைல் பேக்கப் ஷெட்யூல் இருக்கும். அது வந்து மேனுவல் இருக்கும். மேனுவல் அதை வந்து இது பண்ணிவிட்டு என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் பேக்கப் எடுங்க. ஓகேங்களா? வீக்லி ஒன்ஸ் பேக்கப் கொடுங்க. இந்த இடத்துல வீக்லி ஒன்ஸ் பேக்கப் கொடுத்துருங்க. பேக்கப் கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை பேக்கப் எடுக்குன்னு கேட்குது. இந்த இடத்துல 4 டைம்ஸ் கொடுங்க. வீக்லி ஒன்ஸ்னால் பார்த்தீங்கன்னா இப்போ 4 டைம்ஸ்னால் இப்போ மந்த்லி வாரத்தில் ஒரு தடவை, மாதத்தில் 4 தடவை, மந்த்லி ஒன்ஸ் பேக்கப் எடுத்துகிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நிறையா டூல்ஸ் இருக்குது. இப்போ எதாவது வந்து கொடுக்குன்னு பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோடய பெஸ்ட் சஜஷன் என்னன்னா கூகுள் ட்ரைவ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா கூகுள் ட்ரைவ் வந்து ஃப்ரீ ஸ்டோரேஜ், நமக்கு நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அகைன் வந்து கூகுள் ட்ரைவ் செலக்ட் பண்ணிக்கோங்க. கூகுள் ட்ரைவ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கூகுள் அக்கௌண்ட்டை கேட்கும். ஓகேங்களா? கூகுள் ட்ரைவ் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கீழே போங்க. சேவ் சேஞ்சஸ் கொடுத்துங்க. இந்த பார்த்தீங்கன்னா சேவ் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்டோட லிங்க் கொடுத்து வெரிஃபை பண்ண சொல்லும். நம்ம இப்போ வந்து நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை கொடுத்து வெரிஃபை பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா அப்போ தான் நம்ம மந்த்லி, அதாவது வீக்லி ஒன்ஸ் அதுவே பேக்கப் எடுக்கிறது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம கூகுள் ட்ரைவில் வந்து சேவ் ஆகிடும். ஓகேங்களா? இந்த இடத்துல போய் அக்கௌண்ட்டை கேட்கும். நான் வந்து என்னோடய அக்கௌண்ட்டை கொடுக்குறேன். இதுதான் நம்மளோட அக்கௌண்ட், டிஜிட்டல் வேகன்ட்டு நம்ம அக்கௌண்ட். அதை கொடுத்துட்டு இந்த இடத்துல அலோன் கொடுத்துருங்க. அவ்வளோதான். அந்த இடத்துல ரீட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் செட்டப் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் அதுவே பேக்கப் எடுத்துக்கிறேன். நீங்களே போய் பேக்கப் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஒரு வேர்ட்ப்ரெஸ் நம்மளோட டேட்டா வந்து பேக்கப் எடுக்கணும். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இந்த வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.